இதுல 4 லட்ச ரூபாய் காசு இருக்கு. இதுல தங்கச்சேவர் பண்ணல அல்ல? ஆ கண்டிப்பா பண்ணிடலாம். சீமா என்னோட பொண்ணு மாதிரி. உனக்கு தெரியல, எனக்கு பொண்ணே இல்ல. என் பையன் ஆசிஸ் வேற ஃபாரின்ல கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டான். இல்லைன்னா உன்னோட பொண்ணு என் வீட்டில் இருந்திருப்பா. சீமாவை என்னோட மருமகளா நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியும் கேஞ்சன், நீ என்னோட நண்பன், எனக்கு அண்ணன் மாதிரி. அதுக்கு சீமாவோட கல்யாணத்துல தங்க வேலையெல்லாம் உனக்கு கொடுத்துருக்க. அட 7 லட்ச ரூபாய் காசு கொடுத்துட்டு நீ கண்ணை மூடிட்டு யாரு நீ கொடுத்த பணத்துல தங்கத்துல எப்படி ஜொலிக்கும்னா சீமாவோட புகுந்த இடத்துக்காரங்க ஷாக் ஆயிடுவாங்க. சீமாவோட அப்பா ரூப்சந்துக்கு அவருடைய நண்பர் மேல ரொம்பவும் நம்பிக்கை இருந்துச்சு. ரூப்சந்தோட ஒரே ஒரு பொண்ணு சீமாவுக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்துச்சு. 1 மாசத்துல அவளுக்கு கல்யாணம். ரூப்சந்த் அவருடைய பொண்ணான சீமாவோட கல்யாணத்தினால ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா ரூப்சந்துக்கும் அவருடைய மனைவிக்கும் சீமா 15 வருஷத்துக்கு அப்புறமா பிறந்த ஒரே ஒரு பொண்ணு. இந்த பழைய ஆல்பம் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, சீமாவோட சின்ன வயசு போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? பாரு சுஷ்மா, ஞாபகம் இருக்கா? முறையா குழந்தை பிறந்த கோவிலுக்கு போகும்போது என் பொண்ணு என் மார்ல எப்படி படுத்து தூங்கிட்டே இருந்தா பாரு. அதை எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கு மழை வேற பெஞ்சுது. சீமாவை மழையில இருந்து காப்பாத்தி எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மனோட கோயிலுக்கு கூட்டிட்டு போய் செய்ய வேண்டிய நேர்த்தி கடனையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மனோட கருணை தான். அப்புறம் இது மயிலாபாத்ல இருந்து வாங்கிட்டு வந்த அந்த பிங்க் கலர் ஃப்ராக் தானே? சரிதானே? நம்ம சீமாவுக்கு 4 வயசு இருந்தப்ப நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. அப்போ சரியான துணி வாங்க கூட உங்களுக்கு தெரியாது. அப்போ ரூப்சந்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அப்போ திடீர்னு சீமா அங்க வந்தப்போ அவங்க அப்பா கண்ணுல இருக்கிற கண்ணீரை பார்த்து, அப்பா என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க? உன்னோட சின்ன வயசு போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள்ல கல்யாணமாகி போக போற இல்லையா, அதனால கல்யாணம் நிச்சயமான நாள்ல இருந்து இப்படிதான் அடிக்கடி அழுதுகிட்டே இருக்காரு. அம்மா, ஆனா உன்னோட கண்ணுலயும் கண்ணீர் இருக்கே. உங்க 2 பேரு கண்ணுல கண்ணீர் இருக்கிறத பார்த்து நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? எனக்கு உண்மையிலேயே இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அட இல்ல, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. பழைய ஞாபகங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்த அவ்வளவுதான். என் செல்லக்குட்டிக்கு கல்யாணம் ஆடம்பரமா நடத்த போற, சந்தோஷமா புகுந்த வீட்டுக்கு போக போறா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணம் நடக்க வேண்டிய நாளும் பக்கத்துல வந்துருச்சு. சீமா கல்யாணத்துக்கு தயாராகிக்கிட்டு இருந்தா. ஆட, நீங்க முதலியே சொல்லியிருந்தா எங்க பக்கத்துல ஒரு ஆசாரி இருக்காரு, அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கலாமே. அவரு ரொம்ப நாளா எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க கிட்டதான் எல்லாத்தையும் நான் பண்ண வச்சிருக்கேன். அவங்க நல்ல தூய்மையான ஒரு தங்கத்தை விற்பாங்க. பரவாயில்ல, எங்க பண்ணாலும் பிரச்சனை இல்ல. ஆபரணம் சுத்த தங்கமா இருக்கணும். ஏன்னா தங்கத்துல இப்போ செம்பு கலந்து விற்கிறாங்க. அதனால காசு போடும்போது நம்ம நல்லபடியா அதை பாத்துக்கணும். பார்த்து வாங்கணும். ஆமா, சரியா சொன்னீங்க நீங்க. ரூப்சந்த் சுஷ்மா 2 பேருமே கல்யாணத்துக்கு தேவையான வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கல்யாண வீடு களை கட்டுச்சு, பத்திரிகையும் கொடுத்தாச்சு. வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீமா ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா கூட உட்காந்துக்கிட்டு அவளுடைய கல்யாணத்துக்கான லெஹங்கா நகைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. ஏங்க, அண்ணன் ஏதாவது சொன்னாரா? நகையெல்லாம் தயார் ஆயிடுச்சா இல்லையா? 2 நாளா போன் பண்ணிக்கிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறா. நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன். அப்படி ரூப்சந்த் இன்னைக்கு அவருடைய நண்பர்கிட்ட போய் நகைய பத்தி கேட்கலான்னு வீட்டுக்கு போனா அங்க அவருடைய வீட்டுக்கு பூட்டு போட்டிருந்துச்சு. போன் பண்ணாலும் யாருமே அந்த காலை அட்டன் பண்ணல. ஒருவேளை எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. அடுத்த நாளும் வீட்டுக்கு போய் பார்த்தா அன்னைக்கு வீடு பூட்டி தான் இருந்துச்சு. அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. அவரு இன்னும் சில பேர்கிட்ட அவருடைய நண்பரை பத்தி கேட்டாரு. யாருக்குமே எந்த தகவலும் தெரியல. நண்பனுடைய போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால ரூப்சந்த் பயப்பட ஆரம்பிச்சாரு. ஹலோ யோகேஷ், தியான்சந்த் பத்தி தெரிஞ்சுதா? அட இல்லப்பா, நான் பேசி 1 மாசமாச்சு. ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? பொண்ணோட கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? ஏதாச்சும் வேலை இருந்தா நானும் பண்ற சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். கல்யாணத்துக்கு மறக்காம வந்துரு, சரியா? சரி, நான் வைக்கிறேன். ரூப்சந்த் அந்த கால் கட் பண்ணாரு. ஆனா அவருடைய மனசு சுத்தமா சரி இருக்கல. திடீர்னு நண்பன் 1 மாசமா காணோம், போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. நகை செய்யறதுக்கு வச்சிருந்த பணத்தை அவருடைய நண்பர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா நண்பரும் இல்ல. இப்ப நகை இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும்? அவருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அவரு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. அதை கேட்டு சுஷ்மா ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? அவர் உங்களுடைய நண்பன் தானே? அது 6 லட்சம் ரூபாங்க. ஐயோ கடவுளே, இப்ப என்ன செய்ய போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தியான்சந்த் எப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. என்னோட நல்ல நண்பன், எனக்கு சகோதரன் மாதிரி. அப்பா, அம்மா, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? ரூப்சந்த் சுஷ்மா ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. சீமா கிட்ட விஷயத்த சொல்ல அவங்க விரும்பல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ ரொம்ப சோகமாயிடுவான்னு நினைச்சாங்க. ஒன்னும் இல்லம்மா, அப்படியே பேசிட்டே இருந்தோம். நீ தயாராகு.
ஆமாமா, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியா இருக்கு. ஆனா சீமாவுக்கு அவங்க 2 பேரோட கண்ணுலயும் கவலை தெரிஞ்சுது. அவ எதுவும் சொல்லலாம், ஆனா அவ மனசுக்குள்ளாரையும் ஏதோ கவலை வந்துச்சு. ரூப்சந்த் அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே நண்பனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. பட்டணத்துல இருக்கிற நிறைய பேருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தோணாலும், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு பொண்ணோட கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு எதுவும் சொல்லாம வேற வழி இல்லாம அமைதி ஆயிட்டாரு. ரூப்சந்த் அமைதியா வீட்டுக்கு போயிட்டாரு. கல்யாண நாளும் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ரூப்சந்த் சுஷ்மா மட்டும்தான் ரொம்பவும் கவலையில இருந்தாங்க. கல்யாண நாளும் வந்துருச்சு. வீடே கல்யாண கோலத்துல களைகட்டி இருந்துச்சு. ஆனா ரூப்சந்த் சுஷ்மாவோட முகத்துல மட்டும் கவலை தெளிவா தெரிஞ்சுது. கல்யாண டேஸ்ல சீமா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவங்க அப்பா அம்மா முகத்துல இருக்கிற கவலை அவளையும் கவலைப்படுத்துச்சு. கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. பொண்ணுக்காக அவங்க செஞ்ச நகையை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதை கேட்ட உடனே ரூப்சந்த் சுஷ்மாவும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன், எங்க என் மருமகளுக்கு போடுறேன்னு சொன்ன நகையெல்லாம்? ரூப்சந்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவரால் எதுவும் பேச முடியல. அப்போ சுஷ்மா எல்லார்கிட்டயும் அது அது வந்து அப்போ வாசல்ல யாரும் அவங்கள கூப்பிட்டாங்க. ரூப்சந்த். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. ரூப்சந்தோட நண்பன் வெளியில நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல அவருடைய புள்ளையும் இருந்தாரு. அவருக்கு உடம்பெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. கையில ஒரு பெரிய பையன் வச்சுக்கிட்டு இருந்தாரு. ரூப்சந்த், என்ன மன்னிச்சிருப்பா. என்னால உனக்கு எவ்வளவு பிரச்சனை. ஐயோ அங்கிள், அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நாட்களா கோமால இருந்தாங்க. என்னால கூட காண்டாக்ட் பண்ண முடியல. போன் உடஞ்சிருச்சு. அவங்க எந்திரிக்கும் போது போன் பண்ணி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அப்படியே பிளேட் ஏறி நான் வந்துட்டேன். இந்தாப்பா உன்னோட ஆபரணம். எல்லா ஜுவல்லரியும் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூப்சந்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவரு நண்பனை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. நகையெல்லாம் போட்டு சீமா ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. பையன் வீட்டுக்காரங்களும் நகைங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க. எப்படியோ ரூப்சந்த் சுஷ்மா 2 பேருமே அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க. ரூப்சந்த்க்கு அவருடைய நண்பர் மேல சந்தேகம் வந்ததுல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா பொண்ணோட கல்யாணத்துல அப்பா அம்மா 2 பேரும் மறுபடியும் ஒரு தடவை பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க மனசுக்குள்ள எல்லா வேலையும் சரியா நடக்குமா அப்படிங்கிற பயம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா வேலைகளையும் நேரத்துக்கு சரியா பண்ணல அப்படின்னா அந்த கல்யாணம் நின்னு போயிடுமா அப்படிங்கிற பயம் அவங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கத்தான் செய்யும். உண்மையான நட்பு அப்படிங்கிறது என்னைக்குமே நம்மள ஏமாத்தாது. நம்ம பிரச்சனையில இருக்கும்போது அதுதான் நம்மள காப்பாத்தோம். ஊர்மிளாக்கு ஒரு பையன், அதுக்கப்புறம் 7 பொண்ணுங்க. ஆனாலும் அவளுக்கு ரொம்பவே கவலை. ஏன்னா அவங்க எல்லாருமே ஹேண்டிகேப்ட். அம்மா தேவி, நீ தான் காப்பாத்தணும். என் பொண்ணுங்களை யாராவது வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவங்க வீட்டுக்கு மருமகளா அவங்கள கூட்டிட்டு போகணும். அவங்கள பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்குமா. என்ன அக்கா இது? 7 பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு எங்க ரோட்ல கிளம்பிட்ட? அக்கா, ஆமா, நீ பாக்குறதுக்கு என் வயசுல தான் இருக்க. ஆனா எப்படிக்கா இவ்ளோ சின்ன சின்ன பொண்ணுங்க இருக்காங்க உனக்கு? அவங்க சின்னவங்க கிடையாது. அவங்களுக்கு வயசு 25, 23 அப்படி ஆகுது. ஆனா அவங்க இப்படிதான் குட்டி குட்டியா குள்ளமா இருக்காங்க. என்னது, குள்ளமா இருக்காங்களா? அத கேட்ட அந்த 7 அக்கா தங்கச்சிங்கல்ல ஒருத்தி இப்படின்னு சொல்றான். ஏன் ஆண்டி, குள்ளமா இருக்கிறதுனா எங்க தப்பா? அந்த கடவுள் எங்களை இப்படி படிச்சிருக்காரு. ஆமா, உங்களுக்கு கூட அவ்வளவு பெரிய வயிறு இருக்கு. நாங்க சிரிக்கலாமா? பாக்குறதுக்கு தான் குட்டி, பேச்சு மட்டும் பெருசாதான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. அப்புறம் ஒரு நாள், என்ன சமந்தி, பொண்ணுங்களை காட்டுறீங்களா இல்லையா? எங்க வீட்டு மருமகள்களை பாக்கணும்னு சொல்லி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆஹா, ஏங்கா, இதோ வர வைக்கிற இருங்க. என் பொண்ணுங்க நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, சாம்பிரதாயம் இல்ல பசங்க. அவங்க வந்து நின்னது பார்த்த உடனே அவங்க கோவப்படுறாங்க. என்ன ஜோக் பண்றீங்களா? நீங்க எதுவும் கொடுக்காம பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போக முடியும்? என்ன விளையாடுறீங்களா? இதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல. வாங்க கிளம்பலாம். அட நில்லுங்க நில்லுங்க, தயவு செய்து போகாதீங்கன்னு சொல்றது கேளுங்க. உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? என்னோட தலையெழுத்து சரியில்லையா, உங்களது சரியில்லையான்னு எனக்கு புரியல. அம்மா, நாங்க என்னமா பண்றது? அது எங்க தப்பு இல்ல. அவங்க அப்படி பண்ணா உங்க தப்பு இல்லதான். நீங்க வந்து தரித்திரம் வந்து பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு வளரவும் தெரியல. நீங்க ஏன்டா பிறந்தீங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என் வயித்துல பிறந்திருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல. ஆமா, நான் உங்களுக்கு ஹீல்ஸ் வாங்கி கொடுத்தல, அதை போட்டுக்கிட்டு வர சொன்னேனே, ஏன் போடல? அம்மா, அத போட்டா எங்களால நடக்க முடியல. அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி இருந்ததா, அதனால போடல.
விழுந்தா என்ன செத்துருவீங்களா? கை கால் ஒடிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க பெத்த பையன் அங்க வரான். அம்மா, அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா. நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நானும் எவ்வளவு நாள் தான் இங்கேயே தனியா இருக்கிறது. இங்க பாருங்க, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். நீங்களே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஊர்மிளாவோட பையன் விரும்பின பொண்ணாகிய ஷீதல் கே கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா. இங்க பாருங்க, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவன் கல்யாணத்துல எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். அங்கங்க சுத்தாம வேலைங்க செய்ய ஆரம்பிங்க, சரியா? நான் நம்மளோட அண்ணிய நல்லா பாத்துப்பேன். வேற அவங்கள மாதிரி அண்ணிக்கிட்ட சண்டை போட மாட்டேன். நல்லா பாத்துப்பேன். எல்லாரையும் விட்டு நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, நம்ம தான் நல்லா பாத்துக்கணும். ஆனா அண்ணாவும் அம்மா பண்ற மாதிரி அவங்களும் நம்ம வெறுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படி அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. இப்படியே ஒரு நாள் அந்த கல்யாண நாளு கூட வந்துடுச்சு. நல்ல கல்யாணமும் நடக்குது. வீட்டுக்கு மருமக வரான்னு தெரிஞ்சதோ ஊர்மிளா எல்லா பொண்ணுங்களையும் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறா. நாம என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல. நம்மள ஏன் அம்மா இப்படி கட்டி போட்டிருக்காங்க? ஆமா, தடவை நம்ம வீட்டுக்கு அண்ணி வராங்க. இன்னொரு தடவை நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்காது. நம்ம போய் தான் பாக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சீக்கிரமா அவங்க வெளியே போறாங்க. அண்ணி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, நாங்க தான் இந்த வீட்டோட பொண்ணுங்க. எங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தட்சிணை கொடுத்துட்டு பிறகுதான் நாங்க உங்க எல்லாரையும் உள்ள விடுவோம். ஷீதல் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா அவங்க அத்தைக்கும் அவங்க புருஷனுக்கும் இது பிடிக்கவே இல்ல. அவங்கள வீட்டை விட்டு போக சொன்னது யாரு? மறுநாள் கோமல் எல்லாருக்காகவும் டீ வச்சுக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல தெரியாம பை மிஸ்டேக் பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சிடுது. அதுக்குள்ள அவங்க அம்மா அங்க வராங்க. எல்லாம் நாசனம் ஆக்கிட்டியாடி, தரித்திரம் டீ நீ. இன்னைக்கு உங்க அண்ணி நாள் வந்து சமைக்க போறா. அவ வரத்துக்கு முன்னாடியே பாட்டில ஒடிச்சிட்டியா? எல்லாம் தரித்திரம். நீங்க பொருந்ததே தரித்திரம், நீங்க பண்ற வேலையும் அப்படிதான் இருக்கு. ஐயோ அத்தை, ஏன் அப்படி திட்டுறீங்க? தெரியாம தானே கீழே போட்டா. பரவாயில்ல விடுங்க அத்தை, தயவு செய்து அப்படி பேசாதீங்க. அட உடுக்கு, அவங்கள பத்தி தெரியலமா. இந்த வீட்டை எல்லாரும் ஹேண்டிகேப்ட் வீடுன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் துரதிருஷ்டம்னு கூப்பிடுறாங்க. வீட்ல இருக்கிறவங்களே அவங்கள எப்படி அவமானப்படுத்தினா அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க அத்தை? தயவு செய்து விடுங்க, கவலைப்படாதீங்க. இனிமே வீட்டு வேலை எல்லாமே நான் பாத்துக்கிறேன், சரியா? அந்த வீட்ல அவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிறது அவங்க அண்ணி மட்டும்தான். இங்க பாருங்க அண்ணி, எங்களுக்கு கல்யாணம் பண்ணவே பிடிக்கல. ஒருத்தரும் ஏதாவது திட்டிட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு போறாங்க. அந்த கதையை விடுங்க. எங்களை எப்ப நீங்க அத்தையாக்க போறீங்க? ஆஹா, நீங்க சொன்னது உண்மையாக போகுது. கொஞ்ச நாளே நீங்க அத்தாக போறீங்க. என்ன சொல்றீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாவ். நாங்க இனிமே உங்களை நல்லா பாத்துக்கிறோம். ஒரு வேலையும் நீங்க பண்ணக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்லி அவங்க போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க அண்ணா வந்து பாத்துடுறாரு. ஏய், சீக்கிரம் இங்க பாருங்க, உங்க நிழல் கூட குழந்தை மேல பட வேண்டாம். குழந்தைய உங்கள மாதிரி குள்ளமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? இனிமே நாங்க அண்ணி கிட்டயே போக மாட்டோம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கவலையா போயிடுறாங்க. ஏய், இங்க பாருடா, ஏதாவது கண்ணு தெரியாதவன் கால் இல்லாதவனை கூட்டு வந்து கல்யாணம் பண்றா. இல்லனா இவங்க வீட்டுக்குள்ள ரொம்ப இம்சியா இருக்கு. சரிங்கம்மா. ஆனா ஷீதல் மட்டும் அத பத்தி ஒத்துக்கவே மாட்டா. ஆனா அவ சொல்ற பேச்சு அங்க யாருமே கேட்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அத பார்த்து தாங்க முடியாம அவ போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. ஏய், இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல, என்ன விட்டுருங்க. ஐயோ, தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நாங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஆமா சார், விட்டுடுங்க. அவங்க என்னோட அம்மாவும் அண்ணாவும் தான். என்ன பண்றது? ஆமா, விட்டுருங்க சார். அவங்க சொன்ன உடனே போலீஸ் அவங்கள விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாத்தீங்களாங்க, அவங்க எவ்ளோ நல்லவங்கன்னு சொல்லி இவ்ளோ அநியாயம் நீங்க பண்ண பிறகு கூட உங்களை விட்டுரு சொல்லிதான் வேண்டிக்கிறாங்க. நீங்க ஏன் இப்படி அநியாயமா நடந்துக்கிறீங்க? அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லார்கிட்டயும் ரொம்பவே மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. Thanks for watching.